தைப்பூசம் எதனால முருகரோட கனெக்ட் ஆகுது? ஏன் அதிகப்படியாக தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம நேரடியாக சொல்லுங்க சார். முருகனுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி இப்படிலாம் இருந்தாலும் தைப்பூசம்னா பிரதானமாக சொல்லப்பட்டது. அசுரனை வெல்வதற்காக வேல் தன் தாயிடம் வேல் வாங்கிய அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் தைப்பூசம். இது ஏன் சம்பந்தம் இல்லாமல் சொன்னோம் அப்படின்னா, தைப்பூசம் அப்படின்னு நமக்கு அடுத்து நினைவில் வருது பாத யாத்திரை. எதுக்குன்னா, முருகன் மலை குன்று இருக்கிறவெல்லாம் குமரன் இருக்கிறான்னு சொல்கிறான். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்களான்னு நின்று பார்க்குறான்னா, முருகனுடைய தாய்மாமாவுக்கு பாண்டரங்கனுக்கும் முருகனுக்கும் பக்தர்களை எதிர்நோக்கி நிற்கிறானா. தாண்டிக்குடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொடைக்கானலுக்கு போகிற வழியில் இன்னொரு பகுதி தாண்டிக்குடி. இது வத்தலகுண்டிலிருந்து இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடியது. அடுத்து இந்த தாண்டிக்குடி முருகனோட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களில் பயந்த சுபாவங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும். இப்படி நம்ம பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரத்யோகமாக பழனியும் செய்யுங்கள், தாண்டிக்குடியும் செல்லுங்கள். சனி பார்த்தால் பால்னு சொல்கிறவங்க எல்லாம் தாண்டிக்குடி முருகனை பார்த்தா பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபடி திருவண்ணாமலை ஆனந்தாழ்வார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தைப்பூசம் வரப்போகுதுங்க சார். எல்லாருக்குமே முருகர் மேலே எப்போவுமே ஒரு அன்பும் பண்பும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த தைப்பூசம் போதே எல்லாருக்கும் வழிபாடுமே அதிகப்படியாக இருக்குங்க சார். தைப்பூசம் எதனால முருகரோட கனெக்ட் ஆகுது? ஏன் அதிகப்படியாக தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம நேரடியாக சொல்லுங்க சார். முருகனுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி இப்படிலாம் இருந்தாலும் தைப்பூசம்னா பிரதானமாக சொல்லப்பட்டது. என்ன சார் தைப்பூசம் அப்படின்னா, இதிகாசங்கள் வரலாறுகளெல்லாம் காட்டிலும் அசுரனை வெல்வதற்காக வேல் தன் தாயிடம் வேல் வாங்கிய அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் தைப்பூசம். அதில் அந்த வேல் மூலியமாக சூரனை வென்று அவன் சம்ஹாரம் பண்ணனால இந்த தைப்பூசத்தை சிறப்பு பண்ணுறது. இரண்டாவதாக இடும்பன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முருகனுடைய பிரதானமான தலைமை பாதுகாவலன். இந்த இடும்பன் சொல்கிறத காட்டி அவனை தளபதி அப்படின்னு சொல்கிறது தான் சிறப்பு. அது அவன் 2 மலைகளை தூக்கி கொண்டு வந்ததாக இதிகாசங்களில் வரலாறு சொல்லப்படுது. அதில் அந்த மலையை தூக்கி கொண்டு வரும் பொழுது தண்டம் சொல்லக்கூடிய ஒரு மரத்தினால் ஆகக்கூடிய ஒரு தண்டத்தை ஒரு சர்ப்பத்தினால் 2 பக்கமும் அந்த மலையை தூக்கி கொண்டு நடந்து வரும் பொழுது அவன் அது ஓய்வெடுப்பதற்காக வைத்த இடம்னா இந்த பழனி என்று சொல்லப்பட்டிருக்குது. இது ஏன் சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறோம் அப்படின்னா, தைப்பூசம் அப்படின்னு நமக்கு அடுத்து நினைவில் வருது காவடி தான். இந்த காவடி எவ்வாறாக வந்தது அப்படிங்கிறதையும் இந்த இது. அப்போது இந்த தைப்பூசத்துக்கு எல்லோரும் காவடி எடுக்கணுமா சார்? ஏன்னா மந்திரங்களும் ஸ்லோகங்களும் கதைகளும் புராணங்களுமே பார்த்து பழகிய நம்ம சேனலில் மட்டும்தான் யதார்த்த வாழ்க்கையோட இந்த தைப்பூசம் எவ்வாறாக தொடர்பு கொள்ளுது, எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஏன் தொடர்பில் இருக்குங்கிறதுக்காக அந்த நிகழ்வு அது கடந்து. இப்போது இந்த தைப்பூசத்தினுடைய அடிப்படை ஆழமான கருத்து என்னன்னா, தாயினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தில் வெல்ல முடியும்னு சொல்லாமல் சொல்லுகிறான் தமிழ் கடவுளாகிய முருகன். இல்லையா? தாயார் வேல் கொடுக்குறார். அந்த வேலை வாங்கினோடனே தன் உடம்பெல்லாம் செலுத்து வேர்க்கக்கூடிய இடம் சிக்கல்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் கூட ஒரு உன்னிப்பாக கவனித்தோம்னா, எல்லா இடத்துலையும் வேல் இருக்கும், சேவல் கொடி இருக்கும். பழனியில் வச்சிருக்கிற பேர் தண்டன் பேர், தண்டாயுதபாணின்னு பேர். சார், நான் நிராயுதபாணியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் தண்டாயுதபாணியை கும்பிட்டா ஜெயிச்சிடலாங்கிறது தான் அந்த நிகழ்வு. அப்போ காவடி எடுத்து கொண்டு வரணுமா அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் 2 விஷயமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் தான் 2 விஷயம், ஜீவாத்மா பரமாத்மா, லாபம் நஷ்டம், கஷ்டம் இஷ்டம், இப்படி எல்லாம் போய் கொண்டே இருக்கும் பொழுது பணிச்சுமையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து பொருளாதார சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் காட்டிலையும் குடும்ப சுமையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சார், ஏன் குடும்ப சுமைக்கு வந்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சன்னியாசியாக போயிருந்தா நினைக்கிறோம், நான் உள்பட. அந்த சன்னியாசத்துக்கு அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? தன்னுடைய நம்பி வந்தவங்க, தன்னிடம் தனக்கு பிறந்தவங்க, தன்னை பெற்றவங்க, இவங்களெல்லாம் ஒரு வழிமுறை பண்ணிட்டு தான் காசிக்கே போகணும், சன்னியாசம் வாங்கணும்னு இதிகாசங்களில் இருக்குது. அப்போ அந்த குடும்ப சுமையை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்னா கந்தனுடைய பாதத்தை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்குது. இந்த குடும்ப சுமையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனப்பா, அது சீரும் சிறப்புமாக சம அளவில் இருக்கணும். தாயாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது,
அதே நேரத்தில் மனைவியும் விட்டு கொடுத்துடக்கூடாது. தொழிலில் லாபம் மட்டுமே முக்கியம் கிடையாது, தொழிலை என் பின்னாடி என் சங்கதிகளும் நடத்தணும். என்ன பெரிய படிப்பு படித்திருந்தாலும் தன் குல தொழிலுக்கு வரணும், அப்போ தான் அது நீடித்திருக்கும். இப்படி இந்த காவடியில் 2 பக்கம் இருக்குது. இந்த 2 மலையிலையும் நம்ம சமமாக முருகனே கதின்னு இருக்கணுங்கிறதுக்காக தான் அது மேலே ஒரு பட்டு துணி மூலம் போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. அது அலங்கார வளைவு அல்ல, அது ஒரு பட்டு துணி. அது இந்த பட்டு எதுக்கு தெரியுமா? தன்னுடைய தீய குணங்களெல்லாம் பட்டு போயிடணும், தன்னுடைய செயல்களெல்லாம் பட்டு போயிடணும். முருகனையே இஷ்டமாக எடுத்துக்கிட்டோம்னா மென்மையான பட்டு போல் நம்ம வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறக்க தான் இந்த காவடி. இது சரி, இதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் சொல்கிறது ஓரளவு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது சார். பாத யாத்திரை இருக்குது சார். பாத யாத்திரைனாலே பழனி தான் ஞாபகத்துக்கு வரும். அல்ல நேர்களே, பாத யாத்திரை எல்லா முருகன் கோயில்லையும் உண்டு. கிரிவலம் வேணால் இப்போ சமீபத்தில் வந்தது, சோசியல் மீடியானால் பரவப்பட்டது. கிரிவலம்னாலே அண்ணாமலையார் தான் இப்போ எல்லாத்துக்கும் வருது. அதை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். பாத யாத்திரை எதுக்குன்னா, முருகன் மலை குன்று இருக்கிறவெல்லாம் குமரன் இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் வேலையெத்து போய் நிற்கலை, தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்களான்னு நின்று பார்க்குறான்னா. முருகனுடைய தாய்மாமாவுக்கு பாண்டரங்கனுக்கும் முருகனுக்கும் பக்தர்களை எதிர்நோக்கி நிற்கிறானா. அப்போ அந்த பக்தர்களை எதிர்நோக்கி இருக்கிறப்போ உடலில் ஏற்படக்கூடிய விஷயத்தை டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியாது சார், டெய்லி வாக்கிங் போக முடியாது சார், எனக்கு தொழில் தான் சார் முக்கியம், நான் டெய்லி விவசாயத்தில் இருக்கிறேன் சார், அதுவே எனக்கு வேலை பொருள் ஜாஸ்தி சார், மிஷினில் ஒர்க் பண்ணுறேன் சார், பிஸ்னஸில் இருந்தாலும் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது சார், உடல் சோர்வடையுது சார், வெரிகோஸ் வந்துடும் சார். இப்போ 1000 பிரச்சனை இருந்தாலும் கந்தனே என்று தொடர்ந்து நம்ம பாத யாத்திரை போகும்பொழுது இந்த எல்லா எக்ஸசைஸும் செஞ்ச பலன் கிடச்சிருமானா அல்ல. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து உடம்பு ஃப்ரீ ஆகிடும் கிடந்து. அது போக நின்று கொண்டு இருக்கக்கூடியவனை தேடி போவது தான் முறை. தேடி போனால் அவன் நாடி வரத்தை கொடுப்பானா. அதனால தான் பாத யாத்திரைங்கிறாங்க. விஞ்ஞானத்தில் இன்றைய காலத்தில் எல்லா விஞ்ஞானிகளுமே வாக்கிங் நடைன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஷூ போட்டோ அல்லது வாக்கிங் ஷாக்ஸ் போட்டோ சொல்லலை. அக்கு பஞ்சர், இந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னா அப்படின்னா என்ன சார் அர்த்தமே புரியல. கல்லும் முள்ளும் காலுக்கு எப்படி மெத்தையாகும் அப்படின்னா, நம்மளுடைய பாதத்தில் தான் அனைத்து நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்குது. அதில் அந்த கல்லும் முள்ளும் குத்தம்பொழுது தன்னை அல்லையாமையே அக்கு பஞ்சரை தூண்டி விடும். இந்த அக்கு பஞ்சரை தூண்டுச்சுன்னா கோபக்காரனுக்கு கோபம் குறையும், உத்வேகம் கூடும், விவேகம் கூடும், நிதானம் வேணும். இவன் போகிறப்ப இன்னொருத்தர் எவ்வளோ காட்டிலையும் கஷ்டக்காரம் வரப்போ அவனுக்கு பிரார்த்தனை பண்ணுவானா, இவன் இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறானேன்னு. பிறர் பண்ணக்கூடிய பிரார்த்தனை தனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் கூட்டு பிரார்த்தனை, அதுக்கு தான் கூட்டு பஜனைன்னு வச்சேன். அதனால தான் அந்த பாத யாத்திரையில் எனக்கு இவ்வளோ சுமை இருக்குப்பா, இந்த சுமையை உனக்கு கொண்டு வந்து வைப்பதற்காக மட்டுமல்ல, உனக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பொருட்கள் பிடிக்கும். அந்த மாதிரி உன்னுடைய விளையாட்டாக நீ நினைக்கக்கூடிய பொருள் எனக்கு சுமையை கொடுக்கக்கூடியதை எனக்கும் விளையாட்டாக என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வைப்பா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காவடியை தூக்கி கொண்டு பாத யாத்திரை போகக்கூடியது. ஆக பல முருகனுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அவன் தமிழ் கடவுள் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வாதாரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நோயை நீட்பதில் முதன்மைப்படுத்தக்கூடிய கடவுள் முருக கடவுள். அது தைப்பூசம் சான்றாமையும். அந்த காலம் கூட பார்த்திங்கன்னா பனி முடிஞ்சு முழுவதுமாக பனி நீங்காது. பனி முடிஞ்சு அந்த வெயில்களை ஆரம்பிக்கக்கூடியது. இளவேனி காலம் கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் மார்கழி பனி உகந்ததாக இருந்தாலும் என் கந்தனை நாடும் பொழுது எவ்வளோ பெரிய இடர்பாடுகளும் நீங்குங்கிறது தான் விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய தொடர்பு. இப்போ நம்ம முருகர் கோயிலை பற்றி நம்ம பேசும்போது பழனி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க சார். பாத யாத்திரை நீங்கள் சொன்ன மாதிரி போகிறாங்க, காவடியுமே போகிறாங்க. இதை தாண்டி வேறு ஒரு சிறப்பு கோயில் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்ன கோயிலாக இருக்குங்க சார்? இந்த அறுபடை வீட்டில் கூட சஷ்டி அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிற மண்டாலிட்டிக்கே வந்துட்டோம். நம்ம எல்லா ஆலயத்துலையுமே நடக்குது. ஒரு சில ஆலயத்தில் சஷ்டி நடக்காத ஆலயங்களும் இருக்குது, விஞ்ஞான ரீதியாகவே இருக்குது. அதே போல் தைப்பூசம் அப்படின்னாலே நம்ம பழனி வந்துட்டோம், படி பூஜை அப்படின்னாலே திருத்தணி, இப்படின்னு நம்ம அந்த அறுபடை வீடுகளில் இப்படியே நம்ம பழகிட்டோம். இந்த முருகப்பெருமானுடைய வாழ்க்கையில் அரிய பெரிய ஆலயங்கள்லாம் இருக்குது. குன்று தூரமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறதுல மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், பாடல் பெற்ற ஸ்தலம், பாடல் படாத ஸ்தலம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலையும் நிகழ்காலத்தில் இப்படி சொல்கிறனே, ஒரு தலைவலி இருந்தால் மூத்தடவுனா தலைவலி ரிலீஸ் ஆகணும், அதற்கு எனக்கு ஆலயம் வேணும். ஏன்னா எல்லாருமே அவசர காலத்தில் இருக்கோம். அப்படிங்கிறப்போ
இது முடிக்க எல்லாரும் அறிஞ்சிருக்கலாம் ஒரு சிலர். ஆனால் இப்படி தான் இருக்குமான்னு தெரியாத ஒரு ஆலயம் அப்படின்னா தாண்டிக்குடி அப்படின்னு சொல்ல விடுவோம். இந்த கொடைக்கானலுக்கு போகிற வழியில் இன்னொரு பகுதி தாண்டிக்குடி. இது வத்தலகுண்டிலிருந்து இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடியது. இந்த தாண்டிக்குடினாலே நமக்கு தேன் தான் ஞாபகம் வரும். இந்த ஆனந்தர்கள் சம்பந்தம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வந்துட்டாரு. தேனும் தினைமாவும் செந்தமிழும் முருகனுக்கு உகந்ததுன்றான். அந்த தாண்டிக்குடி தேன் இனிப்பதற்கு 1000 காரணம் இருந்தாலும் என் முருகனே காரணங்கிறத அந்த இடத்துல வலியுறுத்து. அதாவது தாண்டிக்குடி தேனே, ஒரு மனைவி கடும் கோபமாக இருக்கிறார், தாண்டிக்குடி தேனேன்னா உருகிடுவாளாம், அவ்வளோ சுவை பொருந்தக்கூடியது. அந்த தாண்டிக்குடியிலிருந்து தான் முருகன் பழனிக்கு தாவுனதாக சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் இருக்குது. எதுக்குமே ஆதாரம் வேணும் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் தாண்டிக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகன் முருகனுடைய பாதச்சுவடு பாறையில் இருக்குது. இங்கேருந்து அவன் அங்கே தாவுனதாக, அதை தாண்டி குடி. சார் இதில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா, நிகழ்காலத்தில் சில குழந்தைகள் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஒரு இடத்துல குண்டியை போய் உட்கார மாட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி துருதுருன்னு இருக்கக்கூடிய குழந்தைகளை தாண்டிக்குடியில் போய் இருக்கக்கூடிய முருகனை செவிச்சா அந்த குழந்தையினுடைய வேகம் குறையக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அடுத்து இந்த தாண்டிக்குடி முருகனோட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களில் பயந்த சுபாவங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும். உதாரணமாக மேக்ஸ், அது 11th இருக்கட்டும் 9th இருக்கட்டும், சில பேர்த்துக்கு சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் பிடிக்காது. ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு முயற்சி பண்ணுவதுடைய இன்னொரு சூட்சமாக பேரும் தாண்டின்னு பேர். அது இதை கடக்கணும், இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த குழந்தை இதையும் இந்த சப்ஜெக்டை தாண்டணும் அப்படிங்கிறப்போ ரேங்க் வரலங்க, அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எந்த படிப்பாக இருக்கட்டும், அது இப்போ எல்கேஜின்னு கூட சொல்ல முடியல, எந்த படிப்பாக இருந்தாலும் அவங்க எந்த படிப்பில் வீக்காக இருக்கிறாங்களோ தாண்டிக்குடி முருகனை போய் பார்த்தா அந்த சப்ஜெக்டை தானாக வந்துடுவானா. ஏன்னா ஞானகாரகன் அல்லவா, சிவகுருநாதன் அல்லவா, அப்படி அருமையான ஸ்தலம் இந்த தாண்டிக்குடி. பழனியோட ஒப்பிட்டு பேசலாம். எல்லா முருகன் ஆலயம் ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்று பிரிக்கப்படுவதில்லை. அறுபடை வீடை மட்டும் சில சூட்சமத்துக்காக சொல்லி வச்சாங்க. 1ஆம் படை வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலையில் ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே போட பிறகு எல்லா ஆலயத்துலேயும் விநாயகர் இருக்கும், இங்கே கம்பத்து இளையனான்னு சொல்லி முருகன் இருக்கும். அப்போ அருணகிரிநாதருக்கே காட்சி கொடுத்தது. அந்த அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தது தானே நம்ம முதன்மையாக எடுத்துக்கணும். அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள்ட்டையும் முதியோர்கள்ட்டையும் பிரதிவாதம் பேசுகிறதை காட்டிலையும் சில சூட்சமத்துக்காக அறுபடை வீடு வச்சாங்க. அந்த மாதிரி மிக முக்கியமான ஆலயம் அப்படின்னு எடுத்தால் தாண்டிக்குடி முருகன். இந்த தாண்டிக்குடி முருகன் குழந்தைகள் விஷயத்துக்கு சொன்னீங்க சார், வேறு எதுக்கெல்லாம் ஏற்படும் சார்? குறிப்பாக 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்ச் மாதம் சனி பயிற்சி வருது, அப்புறம் ஜூன் மாதம் குரு பயிற்சி வருது. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் சனி பயிற்சிக்கு மட்டும் பயந்தாங்க, அப்புறம் குரு பயிற்சிக்கும் பயந்தாங்க, அப்புறம் ராகுகேது பயிற்சிக்கு பயந்தாங்க, அப்புறம் சந்தானஸ்தபத்துக்கு பயந்தாங்க. இப்போ சூரியன் மாறினா கூட பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எல்லாத்துக்கும். பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததில் சில நெளிவு சுழிவுகள் இருந்தாலும் இறுதியில் நன்மை செய்யக்கூடியது தான் அது பெயர்ச்சின்னு அர்த்தம். அது இப்படி நம்ம பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரத்யோகமாக பழனி போவேணாங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. பழனியோடு சேர்த்து சாம்பார் சாதமே சாப்பிட்டு முடியுமா? மீதி சாதத்தை சாப்பிட மாதிரி பழனியும் செய்யுங்கள், தாண்டிக்குடியும் செல்லுங்கள். இந்த 2026 வரக்கூடிய சனி பயிற்சியில் சனிக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு, அதை நம்ம பார்க்கணும். இந்த ஈஸ்வரன் பற்றம் பெற்றவன் சொல்லப்பட்டிருக்குது. தன் தகப்பனாகக்கூடிய ஈஸ்வரனையே அவனுக்கு ஞான உபதேசம் பண்ணவன். அப்போது இந்த சனி பகவானை முருக பக்தர்களாக இருந்தால் என்ன செய்கிறான் அப்படின்னா, சற்று ஒதுங்கியே நிற்கிறான். ஏன்னா தனக்கு ஓம் பிரதம மந்திரத்தை ஒழுங்காக சொல்ல முடியாத பிரம்மனையே சிறை வைத்தவன். அப்போ நம்மளாம் என்ன மூளைக்குன்னு எல்லா கிரகங்களும் பயப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுபோக தனக்கு இணையான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவனே செவி சாய்த்து கேட்கும் பொழுது நம்ம ஏதாவது செஞ்சுருவானோன்னு ஒரு அச்சம் ஏற்படுது. நம்ம விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கு தான் சனி பகவான் பயப்படான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். முருக பக்தர்கள்னாலே சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டாங்கிற ஒரு நிகழ்வு இங்கே இருக்குது. அப்போது குறிப்பாக மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது சார், மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது சார். சார் எனக்கு கண்ணியிலேருந்து விளையிருச்சுன்னு சொல்கிறவங்களுக்கும் சில பேர்த்துக்கு
ஜனனா காலம் அதை வருட கணக்கெல்லாம் பிரிக்கலாம். 80க்கு மேலே பிறந்தவங்க, 90க்கு மேலே, எப்படி 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் சொல்கிறோமோ அந்த மாதிரி சில காலகட்டங்களில் பிறந்தவங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கும். சனி பார்த்தால் பால்னு சொல்கிறவங்க எல்லாம் தாண்டிக்குடி முருகனை பார்த்தா உங்கள் ஜாதகத்துக்கு அப்பால் பட்டு அவன் தள்ளியே நிற்பானா. தள்ளி நின்றாலே போதும்ல. இன்னும் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன் சார். எனக்கு நவக்கிரகங்களில் சுக்கிரன்னா அழகாக கொடுக்கும், திருமணத்தை நடத்தும் அப்படின்னு சொல்கிறோம். குருனா புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். இப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது சனினா சார் சனி கொடுத்தால் யார் தடுப்பு வேணாம் சார், சும்மா இருந்தாலே போதும்னு சொல்கிற அளவுக்கு 12 ராசிக்காரர்களும் வந்து விட்டோம் இப்போது இல்லையா நிகழ்காலத்தில். அப்போது சும்மாவே இருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வேணும்னா நம்ம கிரகத்தை சொல்ல முடியாது. நம்மளே ஒரு பெரிய கிரகம், அந்த கிரகத்தை எப்படி சொல்ல முடியும்? அந்த கிரகத்தை தள்ளியே நிற்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம்தான் இந்த தாண்டிக்குடி. அப்போது அந்த கிரகங்கள் தள்ளி நின்றுச்சுன்னா கடுபலன் குறையும். அந்த மாதிரி ஒவ்வொரு முருகன் ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பில் தாண்டிக்குடி ரொம்ப முதன்மையானவன். இந்த முருகனுக்கு எப்படி தேன் இருக்குதோ அவனை போய் நம்ம வணங்க, அவனை பிரார்த்தனை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் இன்பமயமான இனிப்பான சம்பவங்களே நடக்குமா கலந்து. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சில கிரகங்களை தடுத்து ஆற்றுக்கொள்ளும் பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும். சில நட்சத்திரங்களுக்கு பவர் ஜாஸ்தி, சில திதிகளுக்கு பவர் ஜாஸ்தி. ஜாதகமே வாழ்க்கை கிடையாது, ஜாதகம் இல்லாமையும் இருக்க முடியாது. அந்த ஜாதகத்தை வெல்வதற்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஆலயங்கள் செல்வதும் இறை வழிபாடும். 2வது மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்தந்த நட்சத்திரங்கள் திதிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சாரிய வல்லுநர்கள் அவங்க எந்த ஆலையை எப்படி வழிபடணும், எந்த திதியில் வழிபடணும்னா புத்திர பாக்கியத்தை குறைச்சிடலாம். அடுத்ததாக இந்த தைப்பூசம் நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொல்லுது தெரியுமா? நிறைய முதியோர் இல்லம் இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மையை நம்ம நேயர்கள் மூலயமா உங்கள் சார்பாக அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணுறேன். தாய் தந்தையரை வணங்குவதே சிறப்பு என்பதை சொல்லக்கூடிய முருகன், தாயிடமே வரம் வாங்கி அசுரனை வெல்லக்கூடிய முருகன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம தாய் தந்தையர்களை அநாதை இல்லத்தில் விட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை மாற்றினால் நம் பிள்ளையின் செழிப்பமாக வரக்கூடிய அமைப்பு தாண்டிக்குடி முருகன் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வையகத்துக்கும் இந்த லோகத்துக்கும் கொடுக்கட்டும். தாண்டிக்குடி முருகன் அருள் இந்த தைப்பூச நாளில் இருந்து நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபுடன் நீங்கட்டும், தொழிலில் வலிமை பெறட்டும், மிகப்பெரிய பொருளாதார ஏற்று நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் நடுநிலைமைக்கு வரட்டும். உங்கள் சர்ப்ப பிரார்த்தனை. கண்டிப்பாங்க சார். நம்ம தாண்டிக்குடி முருகன் பற்றி பல விஷயங்கள் பேசணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.